கல்யாண வீட்டு வற்றல் குழம்பு செய்ய போகிறோம். செய்முறையை பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரெசிபிக்கு நான் என்னென்ன செய்கிறேன், என்னென்ன சேர்க்கிறேன் அப்படிங்கிறத முழுமையாக புரியும். முழுமையாக எனது வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றிக்கணும். எப்போதுமே வத்தல் குழம்புக்கு நான் இப்போ ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் பிறகு ஊற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி வற்றல் தான் வச்சுருக்கேன். அந்த வத்தலை ஒரு நல்ல தண்ணியில் நல்லா ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா இருத்துட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அப்புறம் ஆயிலில் போட்டு, ஏன்னா கொஞ்சம் பூச்சி கீச்சி ஏதாவது இருந்தாக்கா நமக்கு அந்த சுண்டைக்காய் வத்தலோ மணத்தக்காளி வத்தலோ கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நான் போட்டு வச்சுருவேன். போட்டுட்டு கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் வடிகட்டிட்டு அப்புறம் தண்ணிலாம் இல்லாமல் ஆயிலில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அது கொஞ்சம் கலர் பார்த்து நம்ம வறுக்கணும். ஏன்னாக்கா கொஞ்சம் பெருசாக வரும் அந்த மணத்தக்காளி அப்படி பொரித்து எடுக்கும் போது. ஏன்னா அது பிளாக் கலரில் இருக்கிறதுனால கருக விடாமல் நம்ம வறுத்துக்கணும். இந்த கல்யாண வத்தல் குழம்பு சூப்பராக இருக்குங்க. எப்போதுமே இந்த மழை காலங்களுக்கு வத்தல் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். நல்லா காரசாரமாக சுல்லுன்னு சாப்பிடும் போது சுவை கூடுதலாக இருக்கும். இது கண்டிப்பாக மழை காலங்களுக்கு நான் வைத்துடுவேன். வச்சுட்டு காரக்குழம்புலாம் அதிகமாக இருக்கும். ஆனால் காரம் தான் கொஞ்சம் சேர்த்துக்க மாட்டேன். கொஞ்சமாக தான் காரம் சேர்த்துப்பேன். அதுவே காரமாக தான் இருக்கும். அந்த மழை காலங்களுக்கு சேர்க்கும் போது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ அதே ஆயில் தான். அந்த ஆயில்லையே இப்போ அந்த மணத்தக்காளியை சுண்டைக்காய் வத்தல் இருந்தால் அதையும் கொஞ்சம் போட்டு மணத்தக்காளியும் போடலாம். மணத்தக்காளி வத்தல் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு, அது வறுத்து எடுத்துட்டேன். இப்போ ஜீரகம் வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூனு, அப்புறம் பெருங்காயத்தூள். கடுகுலாம் போட வேண்டாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அந்த வெந்தயம்லாம் கருக விடாமல் ஜீரகத்தெல்லாம் நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தக்காளி ஒரு 2 தக்காளி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். ஏன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். அதனால் ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பூண்டு மட்டும் 3 உரித்து வச்சுருக்கேன். இந்த வத்தல் குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா இது வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுட்டு தான் பிறகு எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும். இதை நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். கொஞ்சம் குயிக்காக வதங்கி வந்துடும். இதில் காய்ந்த மிளகாய் கூட சில பேர் போடுவாங்க. ஆனால் நான் போடலை. காய்ந்த மிளகாயெல்லாம் போட்டாக்கா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நான் 3 பூண்டு எடுத்து போட்டிருக்கேன். பூண்டு போடும்போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த வத்தல் குழம்புக்கு பூண்டு சேர்க்கும் போது சுவை கூடுதலாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அருமையான ரெசிபி இந்த வத்தல் குழம்பு. அதான் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே நம்ம செய்து சாப்பிடும்போது அந்த கல்யாண வீட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டையும் போட்டுட்டோம். நல்லா பெரிய பெரிய பூண்டு தான். நீங்கள் 2 பூண்டுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 பூண்டு முழு பூண்டு உரித்து போட்டிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறோமோ அது பூண்டு குழம்பும் செய்யலாம். ஆனால் வத்தல் குழம்புக்கும் பூண்டு நம்ம சேர்க்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுப்போம். வதக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த 2 தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பாகவும் இருக்குன்னு ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. புளி நான் லெமன் சைஸுக்கு கம்மியாக தான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் எங்கள் வீட்டு புளி. அதனால் லெமன் சைஸுக்கு கொஞ்சம் கம்மியாக நல்லா வெந்நீரில் நல்லா ஊற வச்சுட்டு அதை ஒரு கப்பு அளவுக்கு திக்காக நம்ம கரைச்சி வச்சுக்கணும். திக்கானா ரொம்ப திக்காக இல்லை, ஓரளவுக்கு திக்காக. ஏன்னா இந்த வத்தல் குழம்பு கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்குன்னு. தேங்காய் போட வேண்டாம். தேங்காய் போடுறதா இருந்தால் நீங்கள் அரைச்சி விழுது போடலாம். ஆனால் தேங்காய் போட வேண்டாம். போடாமல் செய்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கிட்டு அதன் பிறகு இதுக்கு மசாலா கொடுத்துருவோம். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துப்போம்.
கலந்துட்டு இப்போ கொரப்பாக அரைச்சிருக்கிற தக்காளியும் வந்து இதை கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கணுங்க. கலந்து விட்டுட்டு அந்த கொரப்பான தக்காளியும் நல்லா பேஸ்ட்டு போல் கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உள்ள தக்காளிலாம் வந்து வதங்க மாட்டேங்குது, ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, குழம்புக்கெலாம் வந்து எப்போதுமே அதை நல்லா குயிக்காக வதங்கினா கூட நாட்டு தக்காளியாக இருந்தால் கூட ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடுறது. அரைச்சிட்டு இல்லைன்னா சாம்பார் வைக்கிறதா இருந்தாக்கா நான் என்ன பண்ணுவேன், பருப்புலேயே 2 தக்காளி அரிஞ்சு போட்டுருவேன். அதுலேயே குலைவாக ஆகிடும். ஏன்னா வதங்கிறதுக்கு அப்படியே முழுசாக இருக்கும். வதங்கினா நல்லா சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அப்புறம் காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சேர்த்துருக்கேன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் குழம்பு பொடி வந்து 2 டீஸ்பூன். நான் வந்து மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் வந்து வச்சுருப்பேன். இது வத்தல் குழம்புக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சில பேர் சாம்பார் பொடியெலாம் சேர்ப்பாங்க, சாம்பார் பொடியெலாம் வேணாம், குழம்பு பொடியே போதுமானது. குழம்பு பொடி அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இது மிளகு ஜீரகம் போட்டது. சில பேர் துவரம் பருப்பு கடலப்பருப்புலாம் சேர்த்து அரைப்பாங்க. அந்த தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்புக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த மணத்தக்காளியை சேர்த்து இதில் வந்து கலந்துப்போம். கலந்துட்டு நல்லா வந்து எல்லாம் வதங்கி வந்துருச்சு. ஒன்று சேர்ந்தா மாதிரி எல்லாத்தையும் கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து புளி கரைச்சலை வந்து இதில் கலந்து விடுன்னு நான் திக்காக வந்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு 2 புளி கரைச்சலாக கரைச்சிக்கிட்டேன், 2 அளவுக்கு. இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னு எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப புளி வந்து திக்னஸாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விடுவோம். கொதி விட்டு பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு பிறகும் வந்து அந்த திக்னஸ் வருன்னு அதனால் நம்ம வந்து கொதிக்க விடணும். சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் இதே வைத்து தான் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் அருமையாக இருந்துச்சு இந்த வத்தல் குழம்பு. இப்போ திறந்து பார்த்து நல்லா கிளறி விடுவோம். லாஸ்ட்டாக தான் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கணும். நான் வந்து என்கிட்ட வெல்லம் இல்லை, நாட்டு சர்க்கரை தான் இருந்துச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். அது லாஸ்ட்டாக சேர்க்கும் போது தான் அந்த காரம் புளிப்பு உப்பு அந்த கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கும் போது தான் அந்த வத்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குங்க. செம்மையான அடி தூளாக இருக்கும். நீங்கள் வந்து செய்து பாருங்கள். செய்து பார்த்தா தான் அதோட சுவை வந்து உங்களுக்கு தெரியும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் உப்பு பத்தலை. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். யாரும் வத்தல் குழம்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் நான் சேர்க்குறேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த வெல்லமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தேன் கரெக்டாக இருக்கான்னு, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அந்த வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக போட்டுங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கமன்னு வாசனையாக இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா திக்னஸாக வந்துருச்சுங்க. கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வந்து வத்தல் குழம்பு அருமையாக ரெடி ஆகிட்டாங்கங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இதே மாதிரி நீங்கள் வத்தல் குழம்பு செய்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். செய்துட்டு உங்களோட கமெண்ட்டும் சொல்லுங்கள். என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிகள் வந்து சூப்பரான ரெசிபிகள்லாம் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் என்னென்னு சொல்லுங்கள். என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.